Chennai Silks. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வியை பரவலாக பார்க்க முடியுது. அதன்படி ஈரான்லேருந்து இந்தியாவோட தொலைவு 2800 கிலோமீட்டர், வெனிசுலாவிலிருந்து இந்தியாவுடைய தொலைவு 15215 கிலோமீட்டர். இப்படி 5 மடங்கு தூரத்திலிருந்து பெட்ரோலை கொள்முதல் செய்தால் அது கப்பலில் வரும் போக்குவரத்து செலவையெல்லாம் ட்ரம்ப் கொடுப்பாரா இல்லை நம்ம தலையிலேயே கட்டிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலையும் உண்மையான நிலவரத்தையும் பார்க்கலாம். பொதுவாகவே தூரம் அதிகரிக்கும் போது போக்குவரத்து செலவு அப்படிங்கிறதும் நிச்சயமாக அதிகரிக்கும். இது ஒரு சாதாரண கணக்கு தான். ஆனால் சர்வதேச கச்சா எண்ணெய் வணிகம் அப்படிங்கிறது வெறும் தூரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. பலர் வெனிசுலாவுடைய தூரத்தை சுட்டிக்காட்டி தூரமான நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கூடுதல் செலவு யார் தலையில் விழும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா வெனிசுலாவில் வாங்குறதுக்கான போக்குவரத்து செலவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுக்க மாட்டார். அது இந்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடைய தலையில் தான் விழும். இறுதியில் இது பெட்ரோல் டீசல் விலையாக மக்கள் தலையில் தான் விடியும். ஆனால் இதில் சில பிஸ்னஸ் தந்திரங்களும் இருக்குது. ஈரான் பக்கத்தில் இருந்தாலும் அமெரிக்கா அதன் மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்கு. எனவே வெனிசுலா மாதிரியான நாடுகள் தங்களுடைய எண்ணெயை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக கச்சா எண்ணெயுடைய விலையிலேயே பெரும் தள்ளுபடி வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கப்பல் செலவு அதிகமானாலும் எண்ணெயுடைய விலை குறைவா இருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு அது லாபமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா கச்சா எண்ணெயும் ஒன்று கிடையாது. வெனிசுலாவுடைய எண்ணெய் கனரக எண்ணெய். இதை சுத்திகரிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஜாம்நகர், அதாவது ரிலையன்ஸோட சுத்திகரிப்பு நிலையங்கள் உலகத்திலேயே மிக சிறந்தவையா பார்க்கப்படுது. இந்த தரமான எண்ணெயை அவங்க குறைஞ்ச விலைக்கு தரும்போது தூரம் ஒரு பொருட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சுத்திகரிப்பு செலவு அதிகமாகும் அப்படின்னு பரவலா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஏன் இவ்வளவு தூரம் போய் வாங்கணும்? இந்தியா ஏன் ஈரானை விட்டுட்டு வெனிசுலா அல்லது அமெரிக்கா கிட்ட போகுது அப்படின்னா அதற்கு பின்னால சர்வதேச அரசியல் இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை வாங்கினா ட்ரம்ப் இந்தியா மேலே பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு கண்டிப்பாக மிரட்டுவார். இந்த மிரட்டல் காரணமாக தான் இந்தியா ஈரானை விட்டுட்டு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அமெரிக்காவுக்கோ அல்லது அதனுடைய நட்பு நாடுகளுக்கோ மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. இந்த எரிபொருளை பொறுத்த வரைக்கும் ஒரே நாட்டை மட்டும் நம்பி இருக்காம, அதாவது ஈரானோ அல்லது ரஷ்யாவோ மட்டுமே நம்பி இருக்காம, அங்கே போர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு எண்ணெய் கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனவே உலகம் முழுவதும் பல நாடுகள் கிட்ட இருந்தும் பிரித்து வாங்குவது நம்ம இந்தியாவுடைய கொள்கையாக இன்று வரை இருந்து வருது. சரி, 5 மடங்கு தூரமாக இருக்கே, 5 மடங்கு செலவாகுமா அப்படின்னா கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பேருந்து பயணம் மாதிரி கிடையாது. ஒரு மிகப்பெரிய சூப்பர் டேங்கர் கப்பலில் பல கோடி லிட்டர் எண்ணெயை கொண்டுட்டு வரும்போது 1 லிட்டருக்கான போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது மிக குறைவாக தான் உயரும். 2800 கிலோமீட்டருக்கும் 15000 கிலோமீட்டருக்கும் உள்ள போக்குவரத்து செலவு வித்தியாசம் 1 லிட்டருக்கு சில ரூபாய்களாக மட்டும்தான் இருக்கும். இதில் தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு நலன்களுக்காக ஈரானை தடுக்கிறாரு. இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்காக அதிக தூரம் பயணிக்குது. இந்த இழுபறியில் ஏற்படக்கூடிய கூடுதல் செலவை ஈடுகட்டுறதுக்காக வெனிசுலா மாதிரியான நாடுகள் கிட்ட இந்தியா பெரிய தள்ளுபடியை கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னா நிச்சயம் அந்த பாரம் நம்ம இந்திய நுகர்வோர்கள் மீது தான் சுமத்தப்படும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கு. அதே நேரத்தில் வெனிசுலா ஓரளவுக்கு இந்தியாவுக்கு லாபகரமானதாக இருக்கும்னு கூட சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாறினது தான் இதுக்கு காரணம். புதிய அரசுடைய முடிவின்படி பார்த்தோன்னா இனி வெனிசுலாவில் முதலீடு செய்யக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும்பான்மையான பங்கை தங்களது கைவசம் வைத்துக்கொள்ள முடியும். மேலும் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயை நேரடியாகவே ஏற்றுமதி செய்யவும் விற்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு சாதகமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றாலும் கூட இந்தியா போன்ற பிற நாடுகளுக்கும் பயனுள்ளதாகவே இது இருக்கும்னு பார்க்கப்படுது. அதே போல வெனிசுலா அரசு முன்பு செய்தது போல இனி தனியார் சொத்துக்களை தன்னிச்சையாகவே தேசியமயமாக்காது அப்படிங்கிறதுக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அந்த நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள்ல கோடிக்கணக்கில் முதலீடு செய்ய முன்வரக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதனால இந்திய பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் அங்கு நேரடியாக முதலீடு செய்த எண்ணெய் உற்பத்தி கிணறுகளை தங்களது கட்டுப்பாட்டில் இயக்க முடியும். இப்போது ரஷ்யா அல்லது ஈரானை பொறுத்த வரைக்கும் நாம அந்த நாட்டுக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் மட்டுமா தான் இருக்கிறோம். ஆனால் வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தாங்களே செய்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர முடியும். அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெறும் வாடிக்கையாளர் தான்.
ஆனால் வெனிசுலாவில் இந்தியா ஒரு உற்பத்தியாளராகவே மாற முடியும். வெனிசுலா மூலமாக இந்தியாவுக்கு இன்னொரு லாபமும் இருக்குது. அதாவது வெனிசுலாவோட ஓரினோகோ எண்ணெய் மண்டலத்தில் இருக்கிற சான் கிறிஸ்டோபல் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிணறு திட்டத்தில் இந்தியாவோட ONGC விதேஷ் நிறுவனம் 40% பங்குகளை வச்சிருக்கு. மீதம் இருக்கிற 60% பங்குகள் வெனிசுலாவுடைய அரசு நிறுவனமான பெட்ரோலியோஸ் டி வசம் இருக்கு. கடந்த 2014 முதல் 2019 வரைக்கும் வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக அந்த திட்டத்தில் கிடைச்ச லாபம் எவ்வளவுனா $600 மில்லியன் பணம். அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 5000 கோடி ரூபாய் அந்த நேரத்தில் வெனிசுலாவால் வழங்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வெனிசுலாவுடைய புதிய சட்ட திருத்தத்தின்படியும் அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த பணத்துக்கு பதிலாக ONGC நிறுவனமே கச்சா எண்ணெயை தானே உற்பத்தி செய்து நேரடியாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். ஆக மொத்தம் வெனிசுலா தூரமாக இருந்தாலும் கூட அங்கிருந்து எண்ணெய் வாங்குவது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு லாபகரமானதாகவே இருக்கும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.